நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். சமீபத்தில் ஒரு பெரிய தலை சிறந்த ஊழியக்காரர் ஒருவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களோடு பேசுகிறதை ஒரு நேர்காணல் போல எடுத்து யூடியூப்பில் பதிவிட்டார்கள். அது இப்போ யூடியூப்பில் இருக்குது. அந்த ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொன்னார். அனுபவத்தில் ஒரு வயதானவர், இப்போ கிட்டத்தட்ட 75 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது அவருக்கு. அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு 17-16 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். ஆக ஆண்டவருடைய வேதத்தில் மிகவும் பிரியமான ஒரு சகோதரர். அவர் அந்த கூட்டத்தில் பேசுகிறதை நானும் யூடியூப்பில் கேட்டேன். அவர் சொன்னார், 1960களில் ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டில் உண்டாச்சுது. ஆண்டவர் அநேக ஊழியர்களை எடுத்து எழுப்பி வல்லமையாய் பயன்படுத்தினார். இயேசு அழைக்கிறார், இயேசு வருகிறார். இன்னும் நிறைய திருச்சபை போதகர்கள், டாக்டர் ஜீவானந்தம் ஐயா, சுந்தரம் ஐயா, இப்படி அநேக தேவதாசர்களை அவர் உருவாக்கி பெரிய பெரிய சபைகளை எல்லாம் உருவாக்கினார். இந்த 60ல் தொடங்கின இந்த எழுப்புதல், அதில் தான் நிறைய எஃப்எம்பிபி, பிளஸிங் யூத் மிஷின், இவைகளெல்லாம் வளர்ச்சி அடைந்து உருவானது. அந்த காலகட்ட விஷயவாணி, இதெல்லாம் எமில் அண்ணன் அவங்கெல்லாம். இந்த எழுப்புதல் தீ அநேகம் வாலிபர்களை எழுப்பியது, அநேகம் ஊழியர்களை எழுப்பி வல்லமையாய் நடந்து கொண்டிருந்த இந்த ஊழியம் 2000க்கு பிறகு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி இன்றைக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு குறைவில்லை, ஊழியக்காரர்களுக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு எழுப்புதலும் இல்லை, ஒரு கிரியைகளும் இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எழுப்புதலில் கர்த்தர் அனுதினமும் ஜனங்களை ரட்சித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு சபையிலே ரட்சிப்பு என்பது அத்தி பூத்தார் போல் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கிறது. ஆக இந்த 60வது வருஷத்திலிருந்து வந்த இந்த எழுப்புதல் 2000க்கு அப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி இன்றைக்கி முகாம்கள் நடக்கிறது, வாலிபர் முகாம் நடக்கிறது, ஒரு விளைவும் இல்லை. அத்தி புத்தார் போல் யாரோ ஒருத்தர் 2 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் பிரசங்கித்தால், சாமுவேல் அண்ணன் சிறுவர்களுக்கு பிரசங்கித்தால் மக்கள் அழுது ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நாட்களில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் வெற்றிக்கு காரணமே கிதியோனியர் முகாம். கிதியோனியர் முகாமிலே கொடுக்கப்படுகிற செய்திகள் அன்றைக்கு அநேகம் இளைஞர்கள் உள்ளத்தை உடைத்தது. மிஷனரிகளாய் புறப்பட்டு வட இந்தியாவுக்கு போனார்கள். பேராசிரியர்கள் தங்கள் பணிகளை ராஜினாமா செய்துவிட்டு வட இந்தியாவுக்கு போனாங்க. அப்படி ஒரு எழுப்புதல் நடந்த காலம். ஒரு கிராமத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்குதுனாலே 3 நாள் அந்த கன்வென்ஷனில் அநேகர் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள், அர்ப்பணிப்பார்கள். ஜெபக்குழுக்கள் உருவாகும், ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள், மிஷனரிகளை தாங்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு வந்த வண்ணமாகவே ஜனங்கள் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அசதி.
ஆகவேதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய வேலையை கூட அசதியாய் செய்யக்கூடாது, ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேலை என்று வந்தால் அதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். கஷ்டம்தான், அதில் சொந்த குடும்பத்தாரை கூட நம்ம பாய்க்க வேண்டியிருக்கும். நல்ல ஒரு காரியங்கள், ஒரு திருமணம், ஒரு பல காரியங்கள் இருக்கும். அது நம்முடைய உறவினர்கள், நெருங்கினவர்களாக இருப்பாங்க, போகணும், கட்டாயம் போகணும் தான். ஆனால் அதே நாளில் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். எதற்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்னு பார்ப்பார். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருடைய வேலையை அசதியாய் நாம் செய்யக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீ என் பின்னால் வரணுன்னா கூட உன் தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் செகண்டரியாக வச்சுக்க, பிரைமரியாக நான் தான் இருக்கணும். ஏன்னா அவர் முந்தி நம்மை சிநேகித்ததினாலே நாம் முந்தி அவரை சிநேகிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு லவ் ஆண்டவர் பேரில், அதன் பிறகுதான் குடும்பம், ஊழியம் எல்லாமே அதுக்கு பிறகு செகண்டரி தான். பரிசுத்தவான் சொன்னார், முதலாவது கர்த்தர், வாழ்க்கையின் முதலிடம் ஆண்டவருக்கு, ரெண்டாவது உன் மனைவி பிள்ளைகளுக்கு, மூணாவது தான் ஊழியத்துக்கு. இந்த ப்ரையாரிட்டி தான் வச்சுருக்கணும். நிறைய பேர் இதை மாற்றும் பொழுது தான் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் உண்டாகிறது. ஆண்டவர் தெளிவாய் ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கும் வரை கூட உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே, உங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே அசதியாய் நீங்கள் இருந்தால், ஒருவேளை மனம் சலித்து போயிருந்தால், ஒருவேளை எத்தனையோ வருடங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் ஜெபத்தை சின்சியராய் பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த காலங்களில் எத்தனையோ வருடங்கள் வந்து விட்டது, எனக்கு இப்பொழுது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அசதியாக இருக்குது, இப்பொழுது நான் அதிகமாய் வேதம் வாசிக்கிறதில்ல, அதிகமாய் நான் ஜெபிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் அசதியாக இருப்போமானால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அது அழிவுக்கு நேராய் நம்மை நடத்தும். கொல்லும் கொடிய பாவங்கள் 7ன்னு சொல்லி டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் ஒரு புஸ்தகம் எழுதினார்கள். அது உலக பிரசித்தி பெற்ற புத்தகமாக தமிழ் மொழியில் கூட அதிக மறுபதிப்பு பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த கொல்லும் கொடிய பாவங்கள், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்விலிருந்து, ஆண்டவரோடு அவன் இருக்கிற ஐக்கியத்திலிருந்து அவனை அந்த ஐக்கியத்தை விட்டு பிரித்து நரகத்துக்கு பாத்திரமாய் நடத்துகிற 7 பாவங்கள். அதில் ஒன்று சோம்பல். இந்த சோம்பலைத்தான் இன்னொரு வார்த்தையில் இங்கே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னார். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், சோம்பேறிகளை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், பயன்படுத்த முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, தன் வேலையில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசர்களுக்கு முன்பாய் நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாய் வந்து நிற்பான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். நாம் நம்முடைய வயதையோ அல்லது நம்முடைய பலவீனத்தையோ அல்லது நம்முடைய காரியங்களை சாக்குப்போக்கு சொல்லாமல் ஆண்டவருடைய வேலை என்று வந்துவிட்டால் நாம் அசதியாக இதை செய்யக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவர் தான் எனக்கு முதலாவதுயா, அப்புறம்தான் எனக்கு மனைவி பிள்ளைகள், அப்புறம்தான் இந்த ஊழிய வேலைகள், மற்ற காரியங்கள் எல்லாம். முதலாவது எனக்கு கர்த்தர். அவர் நான் பாவியாய் இருக்கும் பொழுது, இன்னும் கூட நான் பிறவாவதற்கு முன்பே 2000 வருஷங்களுக்கு முன்பு
அவர் இந்த உலகத்திலே பிறந்து எனக்காக அவர் பாடுபட்டு எனக்காக இரத்தம் சிந்தி எனக்காக மரித்தார். நான் இன்னும் பிறக்கவே இல்லையே, நான் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்பே அவர் என்னை யோசித்தார், என்னை நினைத்தார், என்னை பார்த்திருக்கிறார். என் முகம் அவருக்கு தெரியும். எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்தார். அவர் தன்மேல் அவர் சுமந்து என்னை விடுதலை செய்திருக்கிறார். அவருடைய அற்புதமான விடுதலையை நான் பெற்றிருக்கிறேன். அப்படியானால் நான் அவரை எவ்வளவு நேசிக்க வேண்டும்? என் வாழ்வின் முதல் இடத்தை, முக்கியத்துவம் அவருக்குத்தான் என் வாழ்வின் முதலிடம். நான் அசதியாக இருக்கக்கூடாது, நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பவுலடியார் மூலமாய் நமக்கு அழகான ஒரு ஆலோசனை தருகிறார். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்படின்னா என்ன? ஆவியிலே அனலாயிருங்கள் என்று பொருள். அந்த வசனத்தை, முழு வசனத்தையும் வாசிக்கிறேன். ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் ஊழியத்திற்கு வந்த மறு வருடம், அதான் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மறு வாரத்திலிருந்தே ஊழியத்தை ஆரம்பித்து விட்டோம். எங்கள் கிராமங்களில் ஒரு வருடம் ஊழியம் செய்தோம். அடுத்த வருடம் எனக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாண்டுகுடி என்ற கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவசமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். அந்த வேலைக்காக நான் அங்கே போய் ஜாயின் பண்ணி அங்கே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அரசு வேலையும் பார்த்து கொண்டு என்னுடைய விடுமுறை நாட்களிலே ஆண்டவருக்கு நான் வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு வயதான பரிசுத்தவான் ஒருத்தர் ராமநாதபுரத்தில் இருந்தார். கிருபாசனம் சபையிலே. அவர் இப்பொழுது அவர் பரலோகம் போய்விட்டார், ஆண்டவரோடு இருக்கிறார். பெரிய பரிசுத்தவான். அந்த ஐயாவிடத்தில் போய் கொஞ்ச நேரம் பேசி ஜெபம் பண்ணணுன்ட்டு அவரை பார்க்க போனேன். எல்லாம் மூத்தவர்கள், எங்களை விட பரிசுத்தவான்கள். அவரிடத்துல என்னை கூட்டிகிட்டு போன ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தம்பி யாருன்னு அந்த ஐயா என்கிட்ட கேட்டார். அவர் கிட்டத்தட்ட அப்புறம் 80 வயது. அப்போ எனக்கு 23 வயது. தம்பி யார் அப்படின்னு கேட்டார். இப்போ நீ அழைச்சிட்டு போனவர் சொன்னார், இவர் கவர்மெண்ட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டே ஊழியமும் செய்கிறாரு. என்ன ஊழியம் செய்கிறார் என்று கேட்டார். அப்பொழுது இவர் சொன்னார், அரசாங்க வேலை பார்த்து கொண்டே சுவிசேஷ ஊழியம் செய்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் என்னிடத்துல பல காரியம் பேசினார். எனக்கு ஜெபம் பண்ணார். எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு வரையான்னு சொல்லும்போது சொன்னார், தம்பி ஊழியம் எல்லாரும் செய்யலாம், ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னார். எனக்கு அப்போ புரியல, கிண்டலாக தெரிஞ்சுது. அந்த என்னுடைய வாலிப வயதிலே ஒரு வயதானவர் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே ஊழியம் கர்த்தருக்கு தானே செய்கிறாங்க, ஊழியத்தை வேறு யாருக்குமா செய்கிறாங்க அப்படின்னு அன்றைக்கி நான் அசால்ட்டாக நினச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என் உள்ளத்துக்குள்ளே அப்படியே இருந்தது. ஊழியத்திலே பல வருடங்கள், பல அனுபவங்கள், அந்த அனுபவங்களின் வழியாகி வரும்போது தான் தெரியுது எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்யலை. அநேகர் பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள், அநேகர் தங்களுடைய பெயர் பதவிக்காக ஊழியம் செய்கிறார்கள், அநேகர் கிறிஸ்தவனாக பிறந்துட்டோமேன்னு ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. தொழில் முறையாக இது ஒரு வேலை, எனக்கு இது வேலையை செய்தால் எனக்கு சம்பளம் உண்டு அப்படின்னு தொழில் முறையாக செய்கிறவர்கள். எவ்வளவு காரியங்கள்! இவ்வளோ ஊழியக்காரர்கள், 100 ஊழியக்காரங்களை எடுத்தா அதில் 2 பேர் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100 பேரில் 2 பேர் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. 100 பேருமே பிரசங்கம் பண்ணுறாங்க, 100 பேருமே பாடுறாங்க, 100 பேருமே ஜெபிக்கிறாங்க, ஊழியங்கள் தான் செய்கிறாங்க, 100 பேரும் யூடியூப் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தா அதில் 2 பேர் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன? அதற்கு 2 முன்மாதிரிகள் இருக்குது. ஒன்று பவுலடியார். பவுலடியார் அவரோடு கூட இருந்த ஊழியர்கள் எப்படி ஊழியம் செய்யாங்களோ அதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. அடுத்து பேதுரு.
பவுல் அளவுக்கு பேதுருவினுடைய நடவடிக்கைகள் நமக்கு ரொம்ப இல்லை, ஆனால் இருக்குது கொஞ்சம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 28 அதிகாரம் அதாங்க ரொம்ப மெயின். ஊழியம் யார் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன? அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து வருகிற நிருபங்கள். இதை வாசி பார்த்தா தெரியும் நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன், என்னுடைய ஆட்டிடியூட் என்ன, என் ஆழ் மனதிலே நான் எதை வைத்திருக்கிறேன், நான் எதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இன்னொரு மனிதனுடைய ஊழியத்தை குறித்து நான் பொறாமைப்படுகிறேனா? என்னை விட அந்த ஊழியக்காரர் நன்றாய் ஊழியம் செய்கிறார் என்று நான் பொறாமைப்பட்டால் நான் கர்த்தருக்கு வேலை செய்யலை. ஆண்டவருக்கு வேலை செய்வது என்றால் என்ன? பவுல் எழுதுகிறாரு கலாத்தியருக்கு எழுதும்போது, நான் மனுஷரையா தேவனையா, யாரை பிரியப்படுத்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன்? நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. எவ்வளவு அழகாக சொல்கிறார் பார். நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் யாருக்கு வேலை செய்கிறேன்? ஆண்டவருக்கு வேலை செய்யணும்னா அசதியாயிராமல ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கணும், அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தைகளை கொண்டு போய் ஜனங்களுக்கு சொல்லணும். ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கியாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு ஏற்ற பிரசங்கியாராக இருக்கணும். ஜனங்கள் ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்தில் அவர்கள் கோவப்படலாம், அந்த திருச்சபையை அடித்து விரட்டலாம், அவர்கள் எனக்கு விரோதமாக வரலாம், எனக்கு சப்போர்ட்டாக வரலாம். ஆனால் நான் ஆண்டவருக்குத்தான் நான் பிரியமாக இருக்கணும். ஒவ்வொரு பிரசங்கத்தை முடித்த உடனே, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக பேசினேன் ஐயா, அல்லது நான் எனக்கு பிரியம் உண்டாக பேசிட்டேனா, அல்லது மக்களுக்கு மத்தியில் என்ன பெரியவனாக காட்டுறதுக்கு நான் எதையாவது நான் சொல்லிட்டேனா? 25 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு புல்பீட்டை கொடுத்தா அதில் 20 நிமிஷம் தன்னை பற்றியே பேசுகிறாங்க, 5 நிமிடம் தான் இயேசுநாதரை பற்றி பேசுகிறாங்க. இயேசுநாதரை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு புல்பீட்டு கொடுத்தா முழுக்க முழுக்க சுய பிராணம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதல்ல. அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, ஆவியிலே அனலாக இருக்கணும். ஆவியிலே அனலாக இருக்கணும் என்ன? எப்போதும் அப்படி சூடாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, சென்சிட்டிவாக இருக்கணும். நம்முடைய ஆவியில் நாம் ரொம்ப நுணுக்கமாய் சர்வ ஜாக்கிரதை உணர்வோடு ஒரு எச்சரிப்பு தன்மையோடையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆவிக்குரிய ரீதியாக. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவியிலே அனலாக இருப்பது என்றால் என்ன? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யணும். அப்போதான் நம்ம ஆவியில் அனலாக இருக்க முடியும். எப்போதும் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கணும். நிறைய ஊழியங்கள் ஆண்டவர் சபையில் ஏற்படுத்தினார். அதில் தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் என்பவர் யார்? அவர்கள் தேவனோடு தனித்திருக்கிறவர்கள். அவர்கள் அதிக நேரம் தேவனோடு தான் பேசுவாங்க, கொஞ்ச நேரம் தான் மக்களோட பேசுவாங்க. ஆனால் போதகர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள் அப்படி இல்லை. அதுக்காக அவர்கள் ஆண்டவரோடு ஜெபிக்கலன்னு இல்லை, ஆண்டவரோடு ஜெபிக்கணும் எல்லாரும். ஆவியிலே அனலாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கணும். மோசே 40 நாட்கள் சீனாய் மலை உச்சியிலே ஏறி தேவ பிரசன்னத்திலே காத ஒரு மேகம் வந்து அவனை மூடியது. அந்த மேகத்துக்குள்ளே இருந்தான் 40 நாள். சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, ஒன்றும் செய்யலை. 40 நாள் அந்த மேகம் அவன் மேல் வந்தா இறங்குனது. முன்னால் பார்த்தா ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல மோசைகிட்ட பேச, மோசைக்கு அப்புறமா யார்கிட்டையும் அவர் அந்த மாதிரி பேசினது. என் தாசனாகிய மோசையோ என்று சொல்றார். முகமுகமாய் என்னை பார்க்கிறான். ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவது போல கர்த்தர் மோசையினிடத்தில் பேசினார். 40 நாள் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். மோசே
ஜனங்கள் அவரை பார்த்து கத்துறாங்க, மோசே உன் முகம் அப்படியே பிரைட்டாக இருக்குது, உன் முகத்துலேருந்து ஒரு ஒளி அடிக்குது, நீ ஒரு முக்காடு போட்டு மூடிக்க, நீ முகத்தில் ஒரு முக்காடு போட்டு எங்கிட்ட பேசு. நேரடியாக பேசினா எங்களால் தாங்க முடியாது. தேவனோடு நெருங்கி இருக்க 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 நம்முடைய ஆவியிலே அனல் உண்டாகி தேவனுடைய காரியங்களை, நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்களை மிக தெளிவாக சரியாக வேதாகமத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்வதற்கு ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருக்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கும், அந்த தேவைகளை எதிர்பார்த்து ஊழியங்களுக்கு போகக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஒருவர் அந்த காலத்தில் 86, 87 அவர் பழகினேன். அவர் அருமையான கணவனும் மனைவி, நல்ல ஊழியக்காரங்க. அவங்க முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. வீட்டில் கொஞ்சம் ஃபைனான்ஸில் அது வரைக்கும் அவர் கமிஷன் கடை வச்சுருந்தார், நல்ல வருமானம். இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சி வந்துட்டார். ஆக வீட்டில் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக பிரச்சனை. வெள்ளி சனி ஞாயிறு இவருக்கு கன்வென்ஷன் வரும். ஆகவே அந்த கன்வென்ஷன் பிரசங்கத்துக்கு இவர் போவார். கத்தோலிக்க திருச்சபையில் தான் நிறைய ஊழியம் செய்தார். அந்த கத்தோலிக்க திருச்சபையில் 3 நாள் கன்வென்ஷன் முடித்த உடனே நல்லா அவர்களுக்கு நிறைய காணிக்கை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த காணிக்கை கொண்டு வந்து அப்படியே மனைவி கையில் கொடுப்பார். மனைவிக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, புருஷன் 3 நாள் கன்வென்ஷன் போயிட்டு வந்தாருன்னா நல்ல கை நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, ரைட், இந்த ஒரு வாரம் நம்ம சமாளிச்சுக்கலாம் இதை வச்சுன்னு அந்த அம்மா அப்படியே அந்த ரூபாயை சிக்கனமாக வச்சு அப்படியே குடும்பம் நடந்து போயிட்டே இருக்கும். சில வாரங்களிலே இவருக்கு ஊழியம் இருக்காது. எல்லா வெள்ளி சனி ஞாயிறுமா இவரை கூப்பிடுறாங்க, சில வாரம் இவருக்கு ஊழியம் இருக்காது. அப்போ வீட்டில் இருப்பார். அப்போ அந்த மாதத்தில் அல்லது அந்த வாரங்களில் ஃபைனான்சியலாக கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் வீட்டில். அப்போது திங்கக்கிழமையே அந்த அம்மா சொல்லுவாங்களாம், ஐயா இந்த வர்ற வெள்ளி சனி ஞாயிறு எங்கேயாவது போ, எங்கேயாவது பிரசங்கத்துக்கு போ, வீட்டிலே இருக்காத. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னென்னா, இவர் வெள்ளி சனி ஞாயிறு போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்பட அந்த எண்ணம்லாம் இல்லை. இவர் 3 நாள் போயிட்டு வந்தார்னா கொஞ்சம் காசு கொண்டு வருவார், அதை வச்சு பிள்ளைகளுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம், 5-6 பிள்ளைகள் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கையாக அந்த ஊழியக்காரர் என்கிட்ட சொல்லுவார், என் வீட்டுக்காரி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வீட்டில் இருந்தால் நம்மளை மதிக்கவே மாட்டேன், எங்கேயாவது போகணும்னு சொல்லுவோம், ஊழியது கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அப்போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அநேக எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கணும். திருச்சபையிலிருந்தே நமக்கு எதிர்ப்புகள் வரும், நம்முடைய குடும்பத்திலிருந்தே நமக்கு எதிர்ப்புகள் வரும், சுற்றுச்சூழ்நிலை சமுதாயத்திலிருந்தும் நமக்கு எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் வந்தாதான் நம்ம பிரசங்கம் கரெக்டுன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை தொடணும், கர்த்தருடைய உள்ளத்தில் கிரியை செய்யணும். அதற்கு நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும். ஆவியிலே அனலாக இருக்கணும்னா ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க, ஆவியிலே அனலாக இருக்க, உமக்கு நாங்கள் வேலை செய்ய, ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.